Hey guys, welcome to my channel OMAD Tamil. 60 days weight loss challenge இன்னைக்கு டே 11. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்கில் வெயிட்டை செக் பண்ணேன். 96.40 இருந்தது. ஒரு நல்ல சேஞ்சஸ் தான். கைஸ், நீங்கள் டயட்டிங்கில் இருந்தீங்கன்னா வெயிட் செக் பண்ணுறீங்கன்னா ஒரே மிஷினில் வெயிட்டை செக் பண்ணுங்கள். வேறு மிஷினில் நீங்கள் வெயிட்டை செக் பண்ணிங்கனாலும் டிஃப்ரென்ஸ் காட்டும். அதை நீங்கள் ஜிம்மில் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் ட்ரை பண்ணினாலும் டிஃப்ரென்ஸ் காட்டும். எனக்கும் அப்படி தான் காமிச்சது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எந்த மிஷினில் டெய்லி வெயிட் போட்டு செக் பண்ணுறீங்களோ அதே மிஷினில் வெயிட் போட்டு செக் பண்ணுங்கள். வேறு எந்த மிஷினில் உங்களுக்கு வெயிட் அதிகமாக காமிச்சாலும் கம்மியாக காமிச்சாலும் அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஒரே மிஷினில் நீங்கள் வெயிட்டை செக் பண்ணுங்கள். கைஸ், நீங்கள் யாராவது டயட்டில் இருக்கீங்களா? ஜிஎம் டயட்டு, இல்லை இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், இல்லை 1 மீல் a டே. ஸோ அது மாதிரி ஏதாவது நீங்கள் டயட்டிங்கில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வெயிட் எவ்வளோ ரெடியூஸ் ஆச்சுனோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஃப்யூச்சரில் நான் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ஸோ வெயிட்டை செக் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஃபேட் கட்டர் ட்ரிங்காக மல்லி தண்ணி தான் எடுத்தேன். ஸோ மல்லி தண்ணியை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது நல்ல ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு. நான் இன்றைக்கி அதை தான் எம்டி ஸ்டமக்கில் குடித்து முடிச்சுட்டு ஜிம்முக்கு அப்படியே கிளம்பிட்டேன். ஜிம்மில் போய் நல்லா வாக்கிங் பண்ணேன். நான் வாக்கிங்க்கு தான் அதிக ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ வாக்கிங்கில் தான் வெயிட்டை கம்மி பண்ணணும்னு நினச்சிருக்கேன். சில பேருக்கு வெயிட் லாஸ் நல்லா தெரியும், சில பேருக்கு இன்ச் லாஸ் தெரியும். எனக்கு வெயிட் நல்லா ரிடக்ஷன் ஆகிருக்கு, அதனால் வெயிட்டு கம்மியானது நல்லா தெரியுது. பட் ஃபிசிக் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. சில பேருக்கு இன்ச் லாஸ் இருக்கும், வெயிட் கம்மியாக இருக்காது, ஆனால் உடம்பு நல்லா டோனாக இருக்கும், ஃபேட் நல்லா பேர்ன் ஆகிருக்கும். ஆனால் உடம்புல ஏதோ ட்ரெஸ்ஸு போட்டாங்கன்னா அவங்க நல்லா ஒல்லியாக தெரிவாங்க. ஷோல்டர் இன்ச்சஸ்லாம் நல்லா கம்மியாக இருந்திருக்கும். அதனால் இன்ச் லாஸு வெயிட் லாஸை பற்றி கவலைப்பட தேவையில்ல. வெயிட் குறையுதோ இல்லையோ டெய்லி நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வாக்கிங் நடந்தால் எவ்வளோ ரிசல்ட் நம்ம ஆஃப்டர் 60 டேஸில் எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சிட போகுது. அதனால் அதை பற்றி நான் கவலைப்படுறதா இல்லை. நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி OMAD, அதாவது 1 மீல் a டே ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதையும் நான் ஃபாலோ பண்ணிப்பேன். அதுவும் எனக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். ஜிம்மை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு மற்ற வேலைகளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான் ஆல்மோஸ்ட் 23 hours ஃபாஸ்டிங் இருந்தேன். ஈவினிங் நட்ஸால் தான் நான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணேன். ஃபுல் டேயில் ஆல்மோஸ்ட் 4 liters ஆஃப் வாட்டரை நான் இன்றைக்கி குடித்தேன். அப்புறம் ஒரு 30 to 35 minutes கேப் கொடுத்துட்டு என்னோடய மெயின் மீலை எடுத்துக்கிட்டேன். அதாவது என்னோடய டின்னரை. ரைஸ் கொஞ்சம், சாம்பார், வெண்டைக்காய், முட்டை, அப்புறம் 2 கொய்யாப்பழம். இதுதான் என்னோடய டின்னரு. இன்னொரு விஷயம், ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டயட்டில் இருக்கும் போது அட்லீஸ்ட் 6லேருந்து 7 மணி நேரமாவது நம்ம நல்லா தூங்கணும். ஃபேட் லாஸ்க்கு தூக்கம் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வகிக்குது. அதனால் நமக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். சாப்பிட்டுட்டு மதியத்தில் தூங்குறது இம்பார்ட்டண்ட் இல்லை, நைட்டில் தூங்குறது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். கைஸ், நீங்களும் நல்லா தூங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். See you guys.